எங்க ஒரு பொண்ணு மோனி அவளோட கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே மிரட்டி அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கா. இவளை யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். எதனாலன்னா இவ வாலிபால் டீம்ல கேப்டனா இருக்கா. இவளாலதான் அந்த டீமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு ஃபண்ட் வர காரணத்தினால மோஸ்ட்லி யாருமே இவளை கண்டுக்க மாட்டாங்க. இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு ஜின்னு அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு வருது. இவ பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்கூல்ல வாலிபால் டீம்ல கேப்டனா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ ஸ்டேட் லெவல்ல போயிட்டு வந்ததுனால நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கா. சோ இந்த கிளாஸுக்கு வந்த உடனே அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகி இவளை பத்தி பெருமை பேச ஆரம்பிச்ச உடனே இது எதுவுமே மோனிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. மோனிக்கு ஒரு லவ்வரும் இருக்கான். அந்த லவ்வர் மோனியோட லவ்வர் தான் தெரிஞ்சுமே ஜின் அவளை லவ் பண்றான். இது ஒரு நாள் மோனிக்கு தெரிய வர டைரக்டா போய் அவளோட லவ்வர் கிட்ட கேக்குறான். அவனும் உன் மேல எல்லாம் எனக்கு லவ் இல்ல, உன் மேல பயந்துதான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு சரியான கோவம் வந்துருது. கத்தி எடுத்து அவன் வயிற்றுல குத்திடுறான். இதனால ஸ்கூல்ல இருந்து அவளை டிஸ்மிஸும் பண்ணிடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கறத இவளோட மிகப்பெரிய எய்ம். சோ இப்ப அதுவே போயிடுச்சுன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறா. அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற ஒர்க்கர் ஒருத்தர் வாலிபால் கோர்ட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்க மோனி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கா. இப்ப மோனியோட உடம்புக்கு அஞ்சலி செலுத்தலான்னு ஜின்னும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் தலைவலிக்குதுன்னு அங்க இருந்து கிளம்ப இவளும் அவளோட கிளாஸ்மேட்ஸும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க போதிக்கிறவங்க எல்லாமே வந்து போதிச்சுட்டு இருக்க. மோனி எங்க இறந்து போனாலோ அதே இடத்த யாரோ ஒருத்தங்க பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவளோட சடங்கு நடக்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய சூறாவளி காத்து மாரி அடிக்க ஆரம்பிக்குது. அங்க மோனியோடைய கதறல் சத்தம், அழுகை சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம், அதாவது அங்க இருக்கிற டீச்சர்ஸ், போதிக்கிறவங்க எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஜின்னும் அங்க இருந்து ஓடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது கால் தடிக்கு கீழே விழுந்துடுறா. அந்த சமயம் பார்த்து அவளோட பணம் வச்சிருந்த அந்த பாக்ஸ் கீழே விழுந்துருது. மோனியோட பணமும் வெளியில வந்துருது. இவளும் மோனியோட பணமும் நேருக்கு நேர் இருக்க டக்குன்னு மோனி கண்ணை விழிச்சு, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கண்ணை மூடிடுது. மோனியோட ஆத்மாவை வெளியில கொண்டுட்டு வரதுக்காக வாலிபால் கோர்ட்ல பிளாக் மேஜிக் பண்ணதே யாரு? மோனி எதுக்கு எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொன்னா? அவளோட கோவம் ஜின்னு மேல மட்டும்தானே. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலி மோனி எப்படி இறந்தா? மோஸ்ட்லி இந்த மாதிரி கோவப்படுறவங்க யாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி இறந்து போனா? இந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கண்ட படம் தான் இது. இந்த படத்தோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.